பிறகு 2 பிளவுகளாக இருந்துச்சு. அப்புறம் சமரசம் ஆகிட்டாங்க. இன்னும் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் மட்டும்தான் இபிஎஸ் இன்னும் சந்திக்கல. அவர்கள் இதில் வந்துங்க எனக்கு சிவிஎஸோட பல கருத்துக்கள் இருக்கும். சிவிஎஸோட தவறாக கூட நான் பேசியிருக்கேன் பல நேரத்தில். ஆனால் சிவிஎஸ் சொல்லுவது தான் சரி. சிவிஎஸ் இன்றைய தினம் சிவி சண்முகம் அவர் எடுத்த முடிவு தான் சரி. என்னென்னு கேட்டிங்கன்னா 2 குழந்தை மேலே பசங்க மேலே சத்தியம் பண்ணுறார். காமராஜ் கடிதத்தை டிடிவி தினகரன் தேவையில்லாமல் கவர்னரிடத்தில் கொடுத்த பொழுது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எப்படி எழுத முடியும்? அப்போ 3வது இடத்துல இருக்க நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா திமுக மூலியமாக வர்றதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு அந்த லெட்டர் மூலியமாக தெரிஞ்சு போச்சு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இது உடைந்து விட்டது கட்சி என்பது மாத்திரமல்ல, ஒரு ட்ராமா, இது ஏமாத்துற வேலை. ஆகவே எல்லாரும் திரும்பி இங்கே வர போகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் ஒரு 2 நாள்லேயே 3 நாள்லேயே ஒரு 4-5 பேர் இங்கே வருவார்கள். ஆனால் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை கூட சொல்கிறேன். அதுதான் நியூஸ். எப்படியாவது திமுக ஸ்டாலின் காலில் விழுந்து, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் காலில் விழுந்து அதை செய்யலாமா என்று துடிக்கிறார். என்னை பொறுத்தவரை முக ஸ்டாலின் இந்த முயற்சியில் இறங்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. தேங்க்யூ. தேர்தலுக்கு பிறகு 2 பிளவுக்கு காரணம் என்ன சார்? சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் காரணம்னு தரப்பில் பேசப்படுது. இல்லை, ஆமாம், அதிமுகலேருந்து இப்போ இந்த 3 பேர் முதல்ல வந்தாங்க. அப்புறம் இசுகே சுப்பையா வந்தார். 4 பேர் ஆச்சு. ஆகவே நீங்கள் திமுகவோடு டைப் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு போகும்பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு சொல்லுங்கள் பழனிசாமியை, நாங்கள் ஆட்சி அமைக்கலை, திமுகவோட தொடர்பு இல்லை, நான் உண்மையானவன் நேர்மையானவன், அதுக்காக நான் முயற்சி பண்ணலன்னு சொல்லுங்கன்னு தான் முதல்லையும் சொன்னேன், இப்பயும் சொன்னேன். இப்போ அந்த லீமா ரோஸ்னு ஒருத்தங்க மேடம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னார், அவங்க தான் சின்னம்மா, இப்போ புது சின்னம்மா அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப இவங்க தெரிஞ்சவங்க. அவங்க இப்போ இல்லை, பாரிவேந்தர் கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அது முதல்லேருந்து எனக்கு தெரியும். அவர்கள் அன்போடு சொல்லிக்குவேன். சின்னம்மான்னு தான் சொல்லுவானுங்க, புது சின்னம்மானுங்க. காலில் விழுவாங்க, இருக்க காசெல்லாம் கறந்துருவாங்க. அப்புறமா ஒரு பொதுக்குழு போட்டு சின்னம்மாவை காலி பண்ணிட்டோன்னு. இது ரொம்ப லீமா ரோஸ் ரொம்ப உஷாராக இருக்கணும். இங்கே வந்து உங்களை ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ பார்க்குறாங்கன்னு அவங்க நினச்சக்கூடாது. ஏமாந்து விடாதீர்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், புரட்சி கவி சொன்ன மாதிரி. ஆகவே லீமா ரோஸ் அவர்களுக்கு இப்போ புது சின்னமான்னு பேரை வச்சுருக்கானுங்க. ஏமாந்து போயிடாதீங்க. நிச்சயமாக எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதுசாக 47 பேர் உள்ளே வந்தோம். 47 பேர் வெற்றி பெறுகிறார்கள். 47 பேரில் 26 பேர் பிரிஞ்சு போகிறார்கள். பிரிஞ்சு போகும்பொழுது என்ன உறுதிமொழின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மந்திரி ஆகிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டு வந்ததாகவே நம்ம வச்சுக்குவோம். இவர் எப்போ சிஎம் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாரோ அங்கே தான் பிளவு வந்தது. அது சிவி சண்முகம் சொல்வது 100க்கு 100 உண்மை. ஆனால் இப்போ பிளவு வந்துடுச்சு. அதிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் பிரிந்து வருவதை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, சார் எவ்வரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் தமிழகம் இருந்து எல்லாம் வெளியில் போகிறாங்க. ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்ததாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டார் சார். இந்த கட்சியை ஒழிச்சு அடித்து என்னென்ன பண்ணணுமோ. ஹிட்லர் தோற்று போயிட்டான். ஹிட்லரால் பழனிசாமியை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தா சேலத்துக்கு வந்து பழனிசாமியை பார்த்து சால் போட்டு போயிருப்பார். அன்ஃபார்ச்சுனேட் ஹிட்லர் இல்லை. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் விட்டார். இந்த இயக்கத்தை சிதைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.